ஒரு தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை. இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டிருக்கும். அது இல்லை. அதை கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் பேசி கேட்டேன் பாருங்க. இந்த மாதிரி என் மீது பேரன்பு வைத்து நீண்ட காலமாக நேசித்த என் அன்பு சொந்தங்கள், நான் இந்த மாதிரி பரப்புரை பயணத்தில் வரும்போது என்னை பார்க்க வந்து நீண்ட நேரம் கால் கெடுத்து எனக்காக நின்றீங்க. உங்களுக்கு நான் என்ன நன்றி கடன் எப்படி செலுத்த போகிறேன்னு தெரியல. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை நம்ம உருவாக்குவோம். இது இந்த மாதிரி ஒரு கொடும் துயர நிகழ்வு நிகழ்ந்துருச்சு. பச்சிலம் குழந்தைகள் இறந்ததெல்லாம் எனக்கு மிகுந்த மன வலியை தருது. அதில் இவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கு நானும் காரணமாயிட்டேன். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழுது. நான் போகலைன்னா அது நிகழாதுல்ல. நான் போனதுனால தான் நிகழுது. அப்போ காரணம் யார்? மற்ற இடத்துலலாம் நடக்கலை, இங்கே ஏன் நடந்துச்சுன்னு சொல்கிறது இல்லை. அப்போ அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? இங்கேருந்து பறந்து போகிற அந்த வெளிநாட்டுக்கு போகிற அந்த குஜராத்தில் பறந்து போகிற விமானம் மட்டும் ஏன் வெடிச்சதுன்னு கேட்பீங்களா? சொல்லுங்கள், அப்படி கேட்பீங்களா? எல்லாரும் போகிற பேருந்து விபத்துக்குள்ளால இந்த பேருந்து மட்டும் ஏன் விபத்துக்குள்ளாச்சுன்னு கேட்பீங்களா? அப்படி கேட்குறதே தப்பு. எல்லா கூட்டத்திலையும் மயங்கி விழுந்தாங்க, இதுலேயும் மயங்கி விழுந்தாங்க. நெரிசலாக இருந்தனால மிதிச்சு அது காயம்பட்டு இறந்து போயிட்டாங்க. அதுதான் மூச்சு திணறல் ஏற்பட்டு. ஆள் புகுந்தாங்க, கத்தியால் குத்துனாங்கன்னா மருத்துவமனையில் போய் பார்த்தேன். ஒருத்தர் கூட கத்தியால் கீறின காயத்தில் வந்து படுத்திருக்கலையே. காலில் கையில் காயம், கழுத்தில் காயம், எல்லாம் மிதிச்சது. அவங்களே சொல்கிறாங்க, மயங்கிட்டோம், கீழே விழுந்தோன்னா மிதிச்சிட்டாங்க. சில பேர் நாங்கள் போகிறோன்னா இல்லை தலைவர் வந்துடுவார், நில்லுங்கன்னு எங்களை நிறுத்திட்டாங்க. அதில் நெரிசலில் சிக்கிட்டோம், மயக்கம் வந்துடுச்சு. இதான் சொல்கிறாங்க. ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடல, நீர் அருந்தலை. தம்பிக்கிட்டே கேட்குறாரு, தண்ணியை தூக்கி போடுங்க அப்படின்னு. ஒருத்தர் தேவைக்கு போடுறாரு. அப்போ அது சுற்றி இருக்க எல்லாருக்கும் தாகம் தானே. பேசும்போது அந்த வலியை அவர் கடத்தியிருக்கணும், ரொம்ப உருக்கமாக கடத்தியிருக்கணும். அது செய்யலை. இப்போ நம்ம பேசுகிறோம், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு இருந்தால் என் மேலே எடுங்க. என்னை நம்பி வந்தவர்களை, என் உடன் இருக்கிறவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டாம், அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கலாம். இதுக்கு நான் தான் பொறுப்பு, என் மேலே நடவடிக்கை எடுங்க. இப்படி தான் பேசியிருக்கணும். நீங்கள் ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்னென்னா, இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனமாக இருக்குது. இப்படின்னா அங்கே கதாநாயகி குடும்பத்தையெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தான் இருந்தால் என்னையை தொடு, அவங்களையெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசுவோம்ல. அப்படி இருக்கு பார்க்கும்போது. அது நல்ல அணுகுமுறை இல்லை. கேட்கும்போது அது எப்படி வரும்? அந்த சிஎம் சார் அப்படிங்கிறதே அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஒரு அந்த அவர் மேலே நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போட்டோம். ஆனால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்தது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தாத்தன், குமாரசாமி ராஜா, மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவன் காமராஜ், பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு இடம் அது. அதில் அது பார்த்து பேசணும். சிஎம் சார் அப்படிலாம் பேசக்கூடாது. அது தன்மையான பதிவாக இல்லை. அது பார்க்கும்போது அந்த இறப்பை விட வலியாக இருக்குது நமக்கு. அதுக்கு பின்னாடி நடக்கிற நிகழ்வுகள் இருக்குல்ல, அதை விட வேதனையை தருது. அதுதான் சங்கடங்களாக இருக்குது. ரொம்ப இதை எப்படி கொண்டுகிட்டு போகிறது இந்த சமூகத்தை? இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க. ஐயா விஜயகாந்த் தொடங்கியிருக்கிறாரு, அண்ணன் சரத்குமார் தொடங்கியிருக்காங்க, அண்ணன் கார்த்திக் அவர்கள், இப்போ அண்ணன் கமலஹாசன், இவங்கெல்லாம். ஆனால் இப்படி இல்லை. இப்படி இவ்வளோ காலம் இவ்வளோ நேரம் காத்திருந்து இப்படி இருந்தாங்க, பசிப்பட்டினா இருந்தாங்க, மயங்கி, இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடரலை. அதனால இனி வரும் காலங்களில் இந்த முறையை மாற்றணும். தாவேக தலைவர் அவரோட சுய சிந்தனையோட அரசியல் நடத்தினார்னா வருங்காலத்தில் அவர் நல்ல பெரிய நிலைக்கு போவாரு. அவர் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேச்சை கேட்டுட்டு அவர் சில விஷயங்கள் பண்றது அது நல்லதுக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் ஒரு கருத்து வச்சிருக்காரு. இந்த கருத்து எப்படி பாக்குறீங்க? அந்த கருத்துக்கே நான் வரல, அதை விட்டுருங்க. அது எனக்கு சுய சிந்தனை இருக்குதுன்னா பக்கத்தில் இருக்க ஆளு எனக்கு நீங்கள் இப்போ எனக்கு சுய சிந்தனை தான். எனக்கு எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? ஒரு தலைவன் ஒரு படையை வழிநடத்தினால் அது படையாக இருக்கும். ஒரு தலைவனே ஒரு படை வழி நடத்தினா அது படையாக இருக்காது. அது புரியுதா? இந்த மாதிரி பாடை தான் வரும். விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அதை போய் பேசி பயன் இல்லை. இனிமேல் இருக்கிற தலைமுறையாவது கற்பித்து எது அரசியல், எது நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது, எதை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு கற்பித்து கொடுக்கணும்.
இவ்வளவு பேர் செத்து கிடக்கிறான். மறுபடி குஷி படம் மறு வெளியீடு வந்ததுக்கு போய் திரையரங்க வாசல்ல இளம் பெண்களும் பிள்ளைகளும் போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசு இப்படி நிம்மதியாக இருக்குமா, இல்லை உறக்கம்தான் வருமா அவங்களுக்கு? எதை நோக்கிடா நம்ம சமூகம் போயிட்டு இருக்கு, நாடு போயிட்டு இருக்குன்னு பதட்டம் வராதா? இல்ல, அவர் நீதிமன்றத்தை அணுகிறாங்களே, அதாவது அங்க போய் அவங்க பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கணும், நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்களே. ஏன்னா அவங்க அனுமதி மறுக்கிறதுனால தான் நாங்க போய் பார்க்க முடியும்னு சொல்லி இப்ப நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. போய் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை நான் சந்திக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. அது அவங்க கட்சி, அவங்க முடிவு. அது எனக்கு அதில் கருத்து இல்லை. அவங்க போய் பார்க்கறதுல அதில் கருத்து இல்லை, எனக்கு அது இல்லை. சாராய போதை வீட்டை தான் பாதிக்கும், பெரிய அளவு இருக்கு. இந்த சாதி மதம் சமூகத்தை பாதிக்கும். திரைக்கவர்ச்சி சமூகத்தை, நாட்டை பெரிய அளவுக்கு பாதிக்கும். இதில் என்ன எங்கே நிற்கிது அப்படின்னா, திரையில் தோன்றி நடித்து புகழ் பெற்றுட்டாலே நாட்டை ஆள்வதற்கு தகுதி வந்துடுது, அவருக்கு எல்லா துறை சார்ந்த அறிவும் இருக்குது, அவருக்கு தகுதி வந்துடுதுன்னு நினைக்கிற ஒரு தலைமுறையை உருவாக்கிட்டோம். இதில் எல்லார் மேலேயும் பிழை இருக்குது. எங்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட இருக்குது, ஊடகத்துக்கிட்டே இருக்குது, பெற்றோர்கள்ட்ட இருக்குது, ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட இருக்குது. குறிப்பாக ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா அரசியலை கற்பிக்காத கல்வி இல்லை, அரசியலை தாண்டி ஆகச்சிறந்த கல்வி இல்லை. இங்கே கல்வி நிறுவனங்களும் அரசியல் பேசாதேன்றாங்க. அந்த மாணவர் படிக்கிற போது எதுக்கு அரசியல்னு, எப்படி படிக்கிறதே அரசியல் தான். அதனால இது நல்ல அரசியல் எது என்று கற்பிக்காதனால இந்த திரை மயக்கம் பெரிய அளவிற்கு இருக்குது. தெய்வ தரிசனம் போல, ஒரு இறை வழிபாடு போல. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், வெங்கடாசலபதி தரிசிக்க போய் எனக்கெல்லாம் என் உறவினர்கள் லட்டு கொடுத்தா 6 மணி நேரம் நின்று தரிசித்தேன், நல்ல தரிசனம்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் நின்று இது ஆற்றுல அழகர் இறங்கும் போதும் 15 லட்சம் பேர் கூடி ரொம்ப நேரம் கால் கடுக்க நின்று வழிபடுறான். ஒரு திரைப்பட நடிகர் வந்தாலும் நின்று ரொம்ப நேரம் நின்று தரிசி பார்க்குறான். இப்போ இந்த போக்கு ஒரு நாகரிகமான சமூகத்திற்கு நல்லதில்லை. அதை நம்ம கற்பிக்க தவறிட்டோம். அப்போ எதுவுமே அவன் சிந்தனைக்குள்ள நல்ல செய்திகள் போகாது. இது பேராபத்தானது. இதை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது சரியில்லை. இப்போ நடந்த சம்பவம் 41 பேர் குழந்தைகள் உட்பட இறந்துருக்காங்க, கர்ப்பிணி பெண் உட்பட. நான் போய் பார்த்து அது பெருந்துயரத்தில் சிக்கியிருக்கேன். மற்றவர்களுக்கு இதுதான் அரசியல், இதுதான் சாவு. நாங்கள் 1,70,000 சாவை 2008 2009 இனச்சாவை சந்தித்தேன். நான் களத்தில் நின்னே இனச்சாவை சந்தித்த பிள்ளை. 2வது 850 பேருக்கு மேலே கடலுக்குள்ள இனச்சாவு, மீனவர்கள். ஆந்திர காட்டுக்குள்ளே 20 பேர் சுட்டுக்கொலை. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் 15 பேர் கொலை. இப்போ இதிலெல்லாம் எனக்கு ஒரு பதட்டம் இருக்குது, எனக்கு ஒரு வலி இருக்குது. எப்படின்னா, கள்ளச்சாராயம் குடித்து சாவு, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அங்கே அந்த மகாபலியம் பக்கத்தில் ஒரு இதுலையும், இங்கே கள்ளக்குறிச்சியிலையும் சாவு நீங்கள் பார்த்தீங்க. 63 பேர்கிட்ட சாவு. இது இந்த ஆட்சியாளர்களில் மெத்தனத்தில் நடந்துருச்சு, இவங்களால் நடந்த பிள்ளை. இதுக்கு உடனே தம்பி விஜய் போயிடுறாப்ல, அந்த போதை எது? வாய் வழியே போதை. இது திரைக்கவர்ச்சிங்கிறது கண்ணு வழியே காது வழியே போதை. இந்த இடத்துல இவர் வந்ததுனால இவர் வர்றாரு, இந்த கூட்டத்தில் நெரிசல்ல 41 பேர் இறந்துடுறாங்க. உடனடியாக ஐயா முதல்வர் ஸ்டாலின் போயிடுறாப்ல. அந்த இடத்துக்கு அவர் போல, இந்த இடத்துக்கு இவர் வரல. அதுக்கு யார் காரணமோ அவர் போல, இதுக்கு யார் காரணமோ இவர் வரல. இந்த அரசியலை பாருங்க. இப்போ உடனடியாக மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா, இந்திய ஒன்றிய அரசு ஒரு உண்மை கண்டறியும் குழுன்னு அம்மா ஜெயமாலினியும் அந்த ஹேமாலினியும் இந்த அனுராக் தாக்கூர்னு 2 பேரை அனுப்புறாங்க. உடனடியாக கேட்டு இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் காங்கிரஸ் கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் பேசிட்டு போகிறாங்க. சிபிஐ விசாரணை வேணும், அது வேணும். இதே மாதிரி தானே துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்தது. ஏன் இந்த பாரதிய ஜனதா உண்மை கண்டறியும் குழு அனுப்பல? ஏன் இந்த காங்கிரஸ்? இது உயிர், அது உயிர் இல்லையா? அது மக்களின் பிரச்சனைக்கு போராடி சத்தான், மனு கொடுக்கத்தான் வந்தான். ஸ்டெர்லைட்டு எங்களுக்கு நிலம் நஞ்சாகுது, நீர் நஞ்சாகுது, எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்குதுன்னு போராடி மக்கள் போராட்டம். அவன் வெகுண்டெழுந்து தன் உயிரை காக்க, நிலத்தை காக்க, வளத்தை காக்க வந்தான். அவனை சுட்டு கொன்னது யாரு? சுட சொல்லி உத்தரவு பிறப்பிச்சது யாரு? அதையே உண்மை கண்டறியும் குழு கேட்கல. அதையே இந்த 2 கட்சிகளில் ஒருத்தர் யார் கேட்கல. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? கொடநாட்டில் 5 பேர் செத்துருக்காங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும்ல. கொன்னது யாரு? காரணம் என்ன? பேச்சே கிடையாது. ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேரை இதே ஐயா சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் கடந்த முறை ஆளும்போது சுட்டு கொண்டு விட்டாப்ல.
சொன்ன காரணம் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள், செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள். வெட்டும்போது பிடிச்சியா? அதுக்கு சான்று இருக்கா? இருக்கா? இல்ல. நீ என்ன பண்ண? சுட்டு மரக்கட்டையோடு கட்டையா எங்களை போட்டு கொன்னு போட்டுட்டு கால் மரக்கட்டையில் ஒரு எண்ணு போட்டிருப்பில 18, 19, அதே மாதிரி எங்க கால்லையும் போட்டிருந்தேன் பணத்துல. அப்போ ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையாடான்னு இவன் எவனும் கேட்கல. அன்னைக்கு எந்த மத்திய அரசு உண்மை கண்டறியும் குழு எதுக்காக சுட்டா ஏன் ஒருத்தனும் கேட்கல. நீ என்ன கேட்டிருக்கணும்? வெட்டவே வந்தான், சட்டப்படி ஒன் மாநிலத்துல குற்றம், நீ சிறைதானே படுத்திருக்கணும். சுட்டுக்கொள்ற உரிமை உனக்கு யார் கொடுத்தது? நீ சிறைதானே படிச்சிருக்கணும். என்னைய நாங்க தவறு, அதுக்கு வழக்காடுறோம், அதுக்கு குற்றத்துக்கு என்ன தண்டனையோ எத்தனை ஆண்டு சிறையோ அதை அனுபவிக்கிறோம், வெளியில வர்றோம். நீ எப்படி சுட்டு கொண்டாயின்னு யாருமே கேட்கலையே. அதுக்கு ஒரு மத்திய புலனாய்வு விசாரணை கேட்கல, அதுக்கு ஒரு உண்மை கண்டறியும் குழு வரல, அதுக்கு ஒரு தனி நபர் நீதிபதி விசாரணை வைக்கல. அப்ப எப்படி இருக்கு? இப்ப தூத்துக்குடியில விசாரிச்சா அண்ணா ஜெகதீசன் அம்மா இதே அம்மா கொடுத்தாங்கல்ல, அந்த அறிக்கை தாக்கல் பண்ணாங்கல்ல, என்ன நடவடிக்கை நடந்திருக்கு? இப்ப இந்த அரசியலை எப்படி பாக்குறது? எப்படிப்பட்ட ஒரு இனத்துக்குள்ள எப்படிப்பட்ட சூழல்ல காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது அவ்வளவு பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு. இதுக்குள்ளதான் நம்ம இந்த தலைமுறை பிள்ளைகளை விட்டு போறோமான்னு இருக்கும்போது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு பாருங்க. அப்ப அந்த இறப்பை பற்றி ஒருத்தர் பேசல. அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய இரங்கல், அவங்க துயரத்தில் நாங்க பங்கேற்கிறோம், இது நடந்துருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட ஒருத்தரும் பேசலையே. அரசு மேல தப்பு, இவர் மேல தப்பு, இதுவா? அப்ப நமக்கு என்ன தோணுது? இந்த கூட்டத்தோடு நம்ம பிறந்ததே தப்பு, இந்த கூட்டத்தில் நம்ம வாழ்றதே தப்புன்னு தான் நமக்கு தோணுது. செஞ்சிருக்க வேண்டியது என்ன? நடந்ததுக்கு வருந்தி இனிமேல் இது போல நடக்காமல் திருந்தி நாங்கள் செயல்படுவோங்கிற உறுதி இருக்கிறத ஒவ்வொருத்தரும் செஞ்சிருக்கணும். அதை ஒருத்தர் கூட பேசல. மத்தியிலிருந்து விசாரிக்க வந்த குழு ஏதாவது இந்த இறந்த குடும்பத்துக்கு ஆறுதல்னு ஏதாவது பேசி கேட்டிருக்கல? சொல்லுங்க, எதாவது கேட்டிருக்கல? இந்த பணம் செத்தவனுக்கு வாக்கியரிசி போடுறதே தான் அதுதான் தீர்வுனே. செத்து போனா 20 லட்சம் கொடுத்துருவோம், 10 லட்சம் கொடுத்துருவோம், 1.5 லட்சம் கொடுத்துருவோம், 2 லட்சம் கொடுத்துருவோம். இது காசா வாக்கியரிசி போடுவோம்ல, ஒரு 50, 100 போடுவோம் அந்த வீடுகாட்டில் அல்லது சூடுகாட்டில். அது மாதிரி இது ஒரு லட்சமா போட்டுறது. எப்படி சமூகம் மேம்படுது பாருங்க. இதெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அது இப்பேற்பட்ட தலைவனுடைய வீட்டு வாசல் நின்று பேசுறதுக்கு வெக்கப்படுறேன் நான். 50 ஆண்டு தான், அரை நூற்றாண்டு தான் இருக்கு. எவ்வளவு கேவலமா ஆயிடுச்சு பாருங்க அரசியல், எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அது மிகுந்த வலியா இருக்குது, ரொம்ப சொல்ல முடியாத துயரமா இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த தெருவா போய் கேட்கறது, ஊரா போய் கூட்டம் போடுறது, எல்லா நாடுகளையும் பாக்குறீங்க நீங்க. வளர்ந்து விட்ட நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்க நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், இல்ல அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் யாராவது இப்படி போடுறாங்களா கூட்டம்னு பாருங்க. ஒரு இடத்த கொடுப்பாங்க, அந்த உட்கார்ந்து இவர் இப்ப அமெரிக்கானா பைடன் பேசுவாரு, ட்ரம்ப் பேசுவாரு, ஹிலாரி கிளின்டன் பேசுவாங்க, ட்ரம்ப் பேசுவாங்க, அப்படிதான் பேசுவாரு. இவர் பேசுறது ஏற்புடையதுன்னா ஓட்டு போடுவாங்க, இவர் பேசுறது ஒரு அரங்கத்துக்குள்ள இருப்பாங்க. மற்றபடி இன்னைக்கு உள்ளங்கையில எல்லார்ட்டையும் ஊடகம் இருக்கு. எல்லாரும் நீங்க இவ்வளவு ஊடகம் இருக்கீங்க, சீமான் என்ன பேசுறாரு, ஐயா ஸ்டாலின் என்ன பேசுறாரு, ஐயா எடப்பாடி என்ன பேசுறாரு, தம்பி விஜய் என்ன பேசுறாருன்னு கொண்டு போறீங்க. யாரு பேசுறது ஏற்புடையதோ அவங்களுக்கு வாக்கு செலுத்த போறாங்க. எவ்வளவு எளிமையா போயிருது பாருங்க. அதை விட்டு போய் ஒரு 30 நாள் இன்னி பாருங்க, மார்ச்ல இருந்து ஏப்ரல் 2 மாசம் வெயில்ல போய் கத்தி மக்களுக்கும் தொல்லை, நமக்கும் தொல்லை, பெரிய பொருள் செலவு. ஒரு வளர்ந்து கொண்டிருக்கிற ஏழ்மையில சிக்கி இருக்கிற வறுமையில் இருக்கிற ஒரு நாட்டின் அணுகுமுறையா இது இல்லை. இந்த முறையவே முதல்ல தகர்க்கணும், மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க இல்லைன்னா ஒரு தலைவருக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு நாள் கொடுத்துருங்க. இன்னைக்கு உங்க நேரம், நீங்க அரை மணி நேரம் பேசலாம், எல்லா தொலைக்காட்சியும் எடுப்பாங்க. தேர்தல் ஆணையமே சொல்லிட்டா நான் என்ன நாட்டுக்கு நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா என்ன செய்வேன், நான் பேசிட்டு போறேன். அப்புறம் நீங்க பேசிட்டு போங்க. இப்ப நீங்க பேசிட்டு போங்க. கேட்கிற மக்களுக்கு எது சரியா இருக்கோ வாக்கு செலுத்திட்டு போகட்டும். இந்த மாதிரி சிக்கல்கள் வராதுல்ல. அந்த இடத்துல கூடுற மக்கள் இல்லை, எத்தனை பேருக்கு அங்க சுத்தி வாழ்றவங்களுக்கு போக்குவரத்து நெரிசல், எவ்வளவு பேருக்கு அந்த அக்கம் பக்கத்தில் குடியிருக்கிற வீட்டுக்காரங்களுக்கு எவ்வளவு நெரிசல், எவ்வளவு இடையூறு, அதெல்லாம் பார்க்கணும். இனி வரும் காலங்களில் பார்க்கணும்.